Hello friends, welcome to shadowcraft. இன்னைக்கு நம்ம shadowcraftல gesso எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த gessoவை யூஸ் பண்ணி நம்ம எல்லா பெயிண்டிங்ஸ் and ஆர்ட் வர்க்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் mural work, canvas painting இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். glass paintings அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இந்த ஜெஸ்ஸோவை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவே நீங்கள் வந்து ஷாப்லலாம் வாங்கினீங்கன்னா அதோட ரேட்டு வந்து டபுள் மடங்கு இருக்குது, அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டிலே சிம்பிளாக லோ காஸ்ட்லேயே செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜெஸ்ஸோ அதாவது ப்ரைமர் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஒயிட் க்ளூ, நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, அக்ரிலிக் கலர் ஒயிட் பிளாக், மோஸ்ட்லி வந்து ஜெஸ்ஸோ ஒயிட் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மெஷரிங் ஸ்பூன், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டிக், அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துட்டேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் க்ளூ எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த க்ளூ வேணால் எடுத்துக்கலாம், அதாவது எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட அக்ரிலிக் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் க்ளூ, 2 டேபிள் ஸ்பூன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய அக்ரிலிக் கலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப கம்மியாக தான் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு பதிலாக பேபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஜெஸ்ஸோ ரெடி. பாருங்கள், இதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெஸ்ஸோவை, இந்த ஹோம்மேட் ஜெஸ்ஸோவை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லித்தரேன். அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ், கிளாஸ் பாட்டில் எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த ஜெஸ்ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ கிளாஸ்லலாம் வந்து பெயிண்ட் நல்லா செட் ஆகாது. இப்போ இந்த ஜெஸ்ஸோவை நம்ம வந்து இந்த ப்ரைமரை நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இது காஞ்சோடனே அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்தோம்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த ஜெஸ்ஸோ யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வேணால் ஆன்லைன்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து பிளாக் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் கிளாஸ் பாட்டிலில் எவ்வளோ நல்லா சூப்பராக செட் ஆகியிருக்குன்னு. இப்போ இதே மாதிரியே தான் கார்ட்போர்ட் பீஸ்லேயும் அதுவும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், இந்த ஜெஸ்ஸோ யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகி முடித்தோடனே உங்களுக்கு எந்த மாதிரியான பெயிண்ட் அடிக்கணுமோ இல்லை டிசைன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கலர் கொடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஜெஸ்ஸோ யூஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஒர்க்லாம் நிறையா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.